இதுக்கு முன்னால் நீ நெல்லு குத்துனத பார்த்தே இல்லையா? என்ன அதிசயமா பாக்குற? பாத்துருக்கேன். இந்த நெல்ல குத்தும் போது தம்மு தும்முன்னு சத்தம் வருதே, அது உலக்கையில இருந்து வருதா உரல்ல இருந்து வருதா? ஸ்டாப். என் முகத்தை பார்த்து ஒன் மோர் ரிப்பீட். நெல்ல குத்தும் போது தம்மு தும்முன்னு சத்தம் வருதே, அது உலக்கையில இருந்து வருதா உரல்ல இருந்து வருதா? ஏன் அடிச்சீங்க? இப்ப நான் அடிக்கும் போது பலான்னு ஒரு சத்தம் வந்தது. அது என் கையில இருந்து வந்ததா உன் கன்னத்துல இருந்து வந்ததா? இந்த மாதிரி கேனப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்சே கொண்டு விடுவேன். நீங்க அடிச்சே கொண்டு தெரிஞ்சுதா? 2 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்ப என் உயிரோட மதிப்பு 2 lakhs. 2 lakhs? எஸ். ஸ்டார்ட். கம். டேய் ராசா, இப்ப நீ சொன்னையே 2 lakhs. அத நீ செத்ததுக்கு அப்புறம் தான் இன்சூரன்ஸ்ல இருந்து கொடுப்பாங்க. அத நீ அனுபவிக்க முடியாது. என்னன்னு நீங்க என் பொண்டாட்டி அனுபவிக்கணும்? யார் அந்த படாங்கு சிரிக்கியா? பொம்பளையா அவ காலை தூக்கி போட்டாலே நீ தாங்க மாட்ட. உயிரோடு இருக்கும் போதே உன்னை மதிக்க மாட்டேங்கிறா. நாய்க்கு சோறு வைக்கிற மாதிரி வைக்கிறா. நீ செத்து அந்த 2 லட்சத்தை அவ அனுபவிக்கணுமா? ஆமாண்ணே, அவ மதிக்க மாட்டேங்கிறா. அவ அனுபவிக்க கூடாது. அதுக்கு வழி சொல்லுங்க. அப்படி கேளு. நீ சாகவும் கூடாது. அந்த 2 லட்சத்தை நீயே அனுபவிக்கணும். எப்படிண்ணே? நீ செத்து போன மாதிரி நடி. ஊர் ஜனங்களையும் இன்சூரன்ஸ் ஆபீசர்களையும் உல்டா பண்ணி நான் கைக்குள்ள போட்டு அமைக்கிறேன். நீங்க அமைக்கிறீங்க, ஆனா என்ன பவிச்சிருவாங்களே. புதைக்கிட்டும். எனக்கு என்ன? என்னது? 10 நிமிஷம் தம் கட்டி உள்ள படுத்துக்கடா. நான் அவங்களை எல்லாம் வெளியே துரத்திட்டு உன்னை நான் தோண்டி எடுத்துக்கிறேன். நல்ல ஐடியா. கை விடுங்க அண்ணே. இது என் உயிர் பிரச்சனை. 10 நிமிஷத்துல தோண்டி எடுத்துருவீங்கல்ல? 10 நிமிஷம் ஆகலாம், 20 நிமிஷம் ஆகலாம். என்ன நீங்க என்ன நொண்ணு? நீ ஆபீஸ் எல்லாம் குழி சுத்தி நிப்பா. அந்த நேரத்துல குழிக்குள்ள மம்பட்டி போட முடியுமா? கோச்சுக்கிறாதீங்க. நான் இப்பவே சொல்றேன். 10 நிமிஷம் ஆகலாம், 25 நிமிஷம் ஆகலாம். ஏன்னா நான் ஆபீஸ் உள்ள பேசிட்டு இருக்கணும். உன்னால முடியுமா முடியாதா? முடியும். வெளியில தோண்டி எடுத்து உடனே 2 lakhsல 50-50. 1 lakh உனக்கு, 1 lakh எனக்கு. உடனே நான் அமெரிக்காவில செட்டில் ஆகிடுறேன். அப்ப நான் ஆப்பிரிக்காவில செட்டில் ஆகிடு. அப்ப எப்ப சாகுறது? அடுத்த வாரம் அமாவாசை வெள்ளிக்கிழமை நல்ல நாடு. அன்னைக்கு செத்து போயிடு. ஓகே? நீங்க ஏன் பாட்டி கஷ்டப்படுறீங்க? கொடுங்க, நான் அள்ளி போடுறேன். வேண்டாமா, நானே அள்ளி போடுறேன். பரவாயில்ல பாட்டி, கொடுங்க. பாட்டி, இந்த போட்டோல இருக்கிறது ஏன் மகந்த? அவர் உசுரோட இருக்காருன்னு சொன்னாங்க. உசுலப்பட்டியில நல்லா குத்துக்கல்லு மாதிரி தான் இருக்கேன். அப்போ இந்த போட்டோ? அது அவன் செத்தப்ப அடுத்தது. செத்தப்பவா? ஒரு நாள் மாணிக்கம் வெளியூர் போயிருந்தேன். அன்னைக்கு பார்த்து இந்த பையன் என்ன கூத்து பண்ணான் தெரியுமா? இன்னைக்கு தான் சாகரவன் சாகத்தன இதுக்கு போய் அழுதுக்கு இருக்கீங்க. செத்து போயிட்டா கண்ணை முடிக்குவாப்பா, அண்ண முடிப்பா. ஏல கரவாணி பைய மவனே, நான் கண்ணை மூடிக்கிட்டா எவ என்ன பண்றான்னு எனக்கு எப்படா தெரியும்? உங்க அப்பா மூச்சுக்கிட்டே செத்துட்டான்னு சொல்றா. ஐயா, என்ன பத்த ராத்தா தாரே வாங்கின காத்த கூட கொடுக்காம போயிட்டியே. விளையங்களா துக்கத்துல வரோம்ல. ஐயோ ஐயா, இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதுல இருந்து என் இருதயமே வெடிச்சு போச்சேயா. அப்பதான் ஐயோ, என் பட்டத்து யானை சாஞ்சிருச்சே. நான் என்னத்த சொல்லுவேன்? முடிச்சுக்கிட்டே சின்னத்தாள பாக்குற மாதிரி இருக்கு. உன்ன போய் செத்துட்டேன்னு சொல்றாங்களே. சின்னவனே, அப்பா களவான் குண்டு அடிச்சுட்டு போயிட்டடா. நீ தைரியமா இருப்பா, நான் பாத்துக்கிறேன். ஐயா 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 ஐயா, நான் வந்த சாமி படி தடிபரவா சஜிட்டிய குண்ட தேங்கடாம. கரெக்ட் பண்ணி மோத தச்சுட்டு போயிட்டடா. மாமா
இம்புட்டு நீ பெத்தவே இவளுங்களாம் ஆறுன்னு எனக்கு தெரியாதுடா. என்ன தைரியமா ஒரு பாரு. நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு, என் தங்கச்சியெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. ஐயோ ஐயோ ஏ அப்பே ஏ அப்பா போனாயா என் தம்பி மயன் அழுறத பார்த்தா என் கண்ணிலேயே தண்ணி வருதுடா. பிள்ளாத்து ஆம்பளை கணக்கா தைரியமா இருக்கணும்டா. எதுக்கு பொட்டச்சனுக்கு அழுதுக்கு இருக்கவே? எப்படா தைரியமா இருக்க முடியும்? ஒன்னா ரெண்டா மொத்தமா 50,000 ரூபாய் அப்படியே கை நீட்டி கடனை வாங்கிவிட்டா ராயனுக்கு போயிட்டானே. நானே 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு பேசாம உட்காந்துட்டு இருக்கேன். நீ ஏன்டா பொம்பளை கணக்கா விக்கி எழுதுக்கு இருக்க? ஐயோ கதவை இழுத்து மூடுறா. என்னப்பா எதுக்குடா கதை மூடுறவன்? எங்க அப்பனுக்கு நிறைய பேர் கடன் கொடுத்துருக்காங்களா, அதை இப்ப பைசல் பண்ணத கதை மூடுறேன். என்னடா எல்லாரும் வரிசையா நிக்கிறீங்க? ஏத வீட்டுல வந்து கேட்க கூடாது, எல்லாரும் பேசாம உட்காந்துக்கு இருந்தோம். எல்லாருக்கும் பைசல் பண்ணும்போது நாங்களும் வச்சு வாங்கி போறோம். ஏண்டா எங்க அப்பா எம்பிட்டு 10 கடன் வாங்கியிருந்தாரு? சின்ன பிள்ளை நாங்க 50 பேரும் சும்மா நிக்கிறோம். சொல்ல ஆமா, பணத்தை கொடுக்காம பணத்தை எடுக்க. ஏய், எவ என் குண்டுமணி அத்தவ, எவ என் மோதிரத்தை அடிச்சுட்டு போனவன்னு எனக்கு நல்லா தெரியும். மறுவாதியா கொடுத்துருங்க, இல்ல வீடு பூந்து வந்து வெட்டுவேன். ஆமா ஐயா, நீ உசுரோடலாம் இருக்கியா? அப்படி வாழா. எங்க அந்த எத்து பள்ளி மாமா? நல்லா தாள அழுகுறீங்க. என் பிள்ளைங்க கூட சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் அழுதுச்சிங்க. எங்க ஆத்தா இருக்கால, மகன் செத்து குத்துக்கல்லாட்ட சாத்தி வச்சிருக்கு. மாடு கொலைய திங்கிற கணக்கா மடக்கு மடக்குன்னு மெல்றவ. வணங்காத மேல ஏ கேஸ் இருக்கீங்களா? வாங்கலாண்டி. பாவி, வாழ வேண்டிய வயசுல இப்படி வாக்கி அடிச்சு போட வச்சிருக்கீங்க. நடந்து வந்தா பாரு எல்லாம் பூ பூக்கு. பாரு இப்படி அநியாயமா கொண்டுட்டியடா சண்டாட பாவி. எது பூ பூக்குமா? பாவி பாவி பாவி, நீ இருமி நடந்து வந்தா உரிமை மேல சட்டம் வல்லோ. இப்ப என்ன நடந்து போச்சு? ஆளாளுக்கு என்ன திட்டுறீங்க, அடிக்கிறீங்க? ஏதோ விதி முடிஞ்சு போச்சு, கிளம்பிட்டாரு. அதுக்காண்டி தும்மல் சத்தம் கேட்டாவே சுருண்டு சாடுற கிளவனை போய்கிட்டு வாழ வேண்டிய வயசு வாழ வேண்டிய வயசு வாழ வேண்டிய வயசு ஒப்பாரி வைக்கிறாருங்க. என்ன கேட்டா நீங்க முன்னால போக வேண்டியது, அதுக்கு முன்னால அவர் போய் சேர்ந்து தொலைஞ்சிட்டாரு. அதுக்காண்டி என்னையும் சேர்த்து அனுப்பிறீங்க போல இருக்கு. ஆடுற போல நீங்க செஞ்சுட்டு என்ன பேசிட்டு வர பாத்தீங்களா? இந்த வைத்தியர் வராரு, அவர்கிட்ட கேட்போம். வைத்தியர் வந்தாப்ப கிளம்பி போச்சுருவாரு. அடுத்து நீதான் போ. சகல நோய் நிவாரண சஞ்சீவின்னு பேர் வாங்கின உங்க மருந்தா இவர் உயிரை பறிச்சுது. செத்தவனை கூட பிழைக்க வைக்கிற மருந்து இது. இது எப்படி உயிரை குடிச்சிருக்கோம்? ஏண்டா வேலு, பெரியவர் தூரத்து சொந்தமா இருந்தாலும் ஏன் இதையே தெய்வம்னு சொல்லி மருந்த வாங்கிட்டு வந்தியே? நான் சொன்னபடி தானே கொடுத்தேன். நீங்க சொன்ன மாதிரிதான் கொடுத்தேன். நீங்க மருந்தை என்கிட்ட கொடுக்கும்போது என்ன சொன்னீங்க? நல்லா குளிக்கிட்டு கொடுக்கணும்னு சொன்னேன். அதைத்தான் செஞ்சேன். மருந்தை வாங்கிட்டு நேர பெருசு வீட்டுக்கு போனேன். தாத்தா என் கருஞ்சிருத்து ஏன் 3 வாட்டியா 3 வேலைக்கு கட்டி கொடுத்து 3 வேலை அத்து விட்டான். அதுல கூட்டி வந்து நீ வச்சிருந்து ஈடு கொடுத்த பத்தியா? அதுக்கு தாயாத மனசு கிடந்து அழ போகுது. சிங்கமே, எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுத்துட்டு நீ பீஸ் போய் கிடக்குறே தாத்தா. போடா போடா. என்ன தாத்தா போடா? நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியலையா? தாத்தா கம்பெடுக்க தாத்தா, மருந்து கொடுக்க வந்திருக்கு தாத்தா. உன்னை காப்பாத்த வந்த கடைசி பேர நான். துள்ளிவோடும் புள்ளிமானா வாழ்ந்துக்கு இருந்து ஏ தாத்தா. தாத்தா தாத்தா எந்திரி தாத்தா, எந்திரி 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 தாத்தா, எந்திரிச்சு எந்திரிச்சு காலை தொங்க போடு போடு. என்னடா அது பாட்டுறான்? மருந்து யாரு ஆளா ஊத்துறான்? ரொம்ப கொழுப்பு உனக்கு. நல்லா குளிக்கிட்டு கொடுக்கணும். ஆஹா தாத்தா, தப்பு பண்ண பாத்தனே தாத்தா, தப்பு பண்ண பாத்தனே. கொஞ்சம் மருந்து கொடுக்கற குளிக்க சொல்லி குளிக்கிறேன். ஆமாச்செல்லாம் வேணாம், குளிக்கிறேன் தாத்தா. இரு தாத்தா, சத்தம் பேசாமங்க. வைத்தியர் என்ன சொன்னாரோ அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். யாராவது குறுக்க பேசுறீங்க பாத்துக்குங்க. ஆமா
மருந்த குளிக்க கொடுக்க சொன்னா மனுஷன குளிக்கு சாகடிச்சிட்டியடா பாவி. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. எரும கூட நசுக்க மாட்டாயா. உத்தமமான ராசாயா, தங்கமான புள்ள. அவனை ஒண்ணு செஞ்சிடாதீங்கயா. அம்மா தாயே, என் மேல விழுந்த கலங்கத்தை கழுவ வந்த பராசக்தியே, நீ தாய் இல்ல தமிழ் செல்வி, என் மானம் காக்க வந்த காரைக்கால் அம்மையாரே, அம்மையாரே கேபி சுந்தராம்பாளே. பாட்டி பாட்டி, ஐயா கிளவி சொல்லிட்டானே. அம்மா சாகர வயசாயுது, இவ்வளவு சின்ன வயசுலயே பொட்டுட்டு போயிட்டியே. மகன் கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டியே. எதை எவ்வளவு கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லாம போயிட்டியே. அம்மா அம்மா, ஐயோ அம்மா. ஏன்டா சிரிக்கிற? இது என்னது? பார்த்தா தெரியல, இது பொணம்டா. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்லிருக்கார்? இடுக்கண் வருங்கால் நகுக. தும்ப ஒரு நேரத்திலேயே சிரிக்கணும்னு நீங்க தான் சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? எவருங்க எல்லாரும் இப்ப சிரிக்கணும், இல்ல கடிச்சு விடுவேன். தம்பி, இது நியாயம் இல்லப்பா. புடத்தை வச்சுட்டு இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் பண்ணாதடா, உனக்கே அடுக்காதடா. இவர் தான் சொன்னாரு சிரிக்கணும்னு. சிரிங்க சிரிங்கயா சிரிங்கயா. என்னது போனா? நான் என்ன சினிமா நடத்துறேனா, டிராமா நடத்துறேனா, இல்ல அனாதை பணத்தை போட்டு காசு வசூல் பண்றேனா? எங்க அம்மா சேர்த்து போயிட்டா நான் அழுதுட்டு இருக்கிறேன். எல்லா கம்நாட்டிகள் சிரிக்கிறீங்களாடா? அதான் போய் சிரிங்க சிரிங்க. வேணாம் 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 வேணாம். ஐயோ பேயே பேய். என்னடா இது? தூக்கம் வரலன்னு 2 மாத்திரைய அதிகமா போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். அதுக்குள்ள பாட கட்டிட்டீங்களே. அதெல்லாம் கிடையாது, நீ செத்து போயிட்ட. என்னை சேரும் ஐயா கும்பிடுறங்க. அரசே வேட்டை கிளம்புது. யாரா நீ? பண்ணையார் பழனி ஆண்டி சிறு மகன் வடக்கு நாயகம். ஓ நீதானா? காலையிலயும் உங்க அப்பன் வேற விஷயமா சொன்னார். இந்தாங்க மோர குடிங்க. அம்மா யாருங்க? எல்லாம் நம்ம அம்மாதான். அம்மா என்ன சொல்றீங்க? மகாலட்சுமின்னு சொல்லுங்க. ஏண்டா ஊருக்குள்ள உன்னை பத்தி விசாரிச்சேன். சாரு மாறா பேசிக்கிறாங்க. அம்மா ஐயா என்ன சொல்றாரு பாத்தீங்களா? நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். என்ன பத்தி எடுத்து சொல்லுங்க அம்மா. ஊர்ல உள்ளவங்க 1000 சொல்லுவாங்க. தம்பிய பார்த்தா தங்கமான பையனா தெரியுது. வேலை போட்டு கொடுங்க. நீ சும்மா ரெடி. அத நான் சொல்லணும். நாளைக்கு ஏதாவது எட்டு தப்பா ஆச்சுன்னா பதில் சொல்றது. அம்மா உங்களை பார்த்தா மகாலட்சுமி மாதிரியா இருக்கிறீங்க. எடுத்து சொல்லுங்கம்மா. பள்ளம் தண்டாதரா. நீ சும்மா இரு தம்பி, நான் சொல்றேன். இங்க மட்டும் என்ன வாழுதா? ஊர் பஞ்சாயத்து தலைவர்னு பேரை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க தோட்டத்துல இருக்கிற மாங்காவை திருடிக்கிட்டு. நம்ம கதையெல்லாம் ஏன் இப்ப பேசிட்டு இருக்கிற? ஏய் இந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்சு வா, உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன். என்ன வேலை? சங்கூதர வேலை. சங்கூதர வேலை தானே? எப்படி தம் பிடிச்சி ஊதுறன்னு பாருங்க. தம் பிடிச்சி நீ ஊத வேணாண்டா, பட்டணம் அமுக்குனா போதும், கரண்டில் தானா ஊதிக்கும். அம்மா எனக்கு வேலை வாங்கி கொடுத்தவங்களே நான் என்னைக்கு மறக்க மாட்டேம்மா. ஐயா ஆரோக்கியமா இருக்காருன்னா அது காரணம் உங்க கழுத்துல தொங்குதே கனமான தாடிதாம்மா. நான் வர்றேம்மா. நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். இப்படி மனசார வாழ்த்துற மனசு யாருக்குங்க வரும்? நீ நல்லா இருக்கணும் தம்பி, நல்லா இருக்கணும். என்ன சங்கூதர சத்தம் கேக்குது? பிரசிடண்ட் என்ன வர சொன்னாரு? ஏங்க சங்கூத ஆளு வந்தாச்சா? வந்தாச்சு வந்தாச்சு. அதான் சத்தம் கேக்குதுலையா? நீ வேற என்னையில வர சொன்னாரு? அதுக்கு முதல்ல காலையிலேயே வரணும். போயா சங்கூதர வேலையும் கிடைச்சது, அதுவும் போச்சா? என்னங்க என்னங்க வாயில வச்ச மாங்காவ கூட திங்காம போயிட்டீங்களே. எங்க பிரசிடண்ட்டுக்கு என்னாச்சு?
நேத்து நடந்த ஜல்லிக்கட்டுல மாடு குத்தி பிடிச்சா இல்லையா, அதுக்கு பயந்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே வர மாங்காய தின்னுட்டு உட்கார்ந்து இருந்தாரு. எவனோ ஒரு பய கண்ணம்பட்டிக்கார அத்துக்கிட்டு வருவீங்க, அவ்வளவுதான். அப்புறம் அதே மாதிரிதாங்க, பயத்துல வாய பொழந்துட்டாருங்க. தின்னுக்கிட்டு இருந்த மாங்காய் தொண்டையில சிக்கிங்க. அவனுக்கு தண்ணியில கண்டான், நெருப்புல கண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு மாங்காயில கண்டமா? அதனாலதான் பஞ்சாயத்துல கூட்டம் கூடி இவருக்கு மாங்காய் கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அடக்கம் பண்ண போறவங்க. மாங்காய் கொண்டான், நல்ல பட்டம். எனக்கு சங்கூதர வேலை கொடுத்த வல்லலே, அதுக்குள்ள போயிட்டியா? அதுக்குள்ள போயிட்டியா? ஆமா மகாலட்சுமி, உன்னை இந்த நிலைமையில நான் பாக்கணும். வாடா வாடா, நேத்து தானடா உன் வாயால சொன்னேன் நான் தீர்க்க சுமங்கரி மகாலட்சுமி, என் கழுத்துல தொங்குற தாலிக்கு கனம் ஜாப்தின்னு சொன்னியடா. இன்னைக்கு என் தாலியா அத்துட்டு போயிட்டாடா பாவி. இந்த பாவி பைய வாயாலையா சொன்னாம்மா. தீர்க்க சுமங்கல் யாரு, நீ என் தாலிய ஏலம் போட்டானே, இவனுக்கு சங்கூதர வேலை வாங்கி கொடுத்ததே பாவி. இந்த பாவி பைய போற இடம் உருப்படாதம்மா. இனிமே இவன் எங்கேயும் வேலை செய்யாத படிக்கு கைய கால முடிச்சு போடுறான். இவனால நம்ம தலைவர் செத்து போயிட்டாரு. என்ன அவன புரியலாம். ஒரு சோடா கொடுப்பா. அப்பா நம்ம பொண்ணு கல்யாணம் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் மூக்கல வரல வைக்கிற மாதிரி ஓஹோ நடக்குது பாத்தியா? வாங்க வாங்க, வணக்கம். உள்ள போங்க. என்ன பக்கத்துல பாட்டு சத்தம் கேக்குது? எதிர் வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் இருக்கட்டும், எல்லாம் வீட்டு பக்கத்துல ரேடியோ போட்டுக்கிட்டு போய் கேட்கலாம். யாரும் கேட்டோமே, சொல்லி பார்த்தோமே, அவங்க கேட்க மாட்டேங்க. அவங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் தகராறுப்பா. நாம கேக்குறவன எல்லாரையும் நல்லா கவனிப்பா. என்னப்பா இவ்வளவு லேட்டு? மம்முட்டி டிபன் சாப்பிட்டியா? தம்பி மம்முடி டிபன் கூடப்பா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும்ண்ணே. ஒண்ணு இல்ல, பக்கத்து வீட்டுல ஒரு இலை விழுந்திருக்கு. இப்படி ரேடியா போட்டுக்கிட்டா எப்படிண்ணே? கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்லுங்க. ஏப்பா மத்தவங்க சாப்பிட்டாங்கல்ல, சாப்பிடாம சாப்பிட சொல்லி கவனிப்பா. பக்கத்து வீட்டுல இலை விழுந்திருக்கியா? அந்த புறத்தை தூக்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் ரேடியோவை ஆஃப் பண்ணுன்னு சொன்னேன். ஏய் மத்தியானம் சாப்பாடு இலை வந்துச்சா? இலை சீக்கிரம் அனுப்பப்பா. டேய், பக்கத்து வீட்டுல இலை விழுந்திருக்கா? கொஞ்ச நேரம் ரேடியோவை ஆஃப் பண்ற பேப்பர. யார பார்த்தா பேப்பர்ன்ற? ஒன்னதான்டா. டேய், அந்த வீட்டுல சாவல்ல எது நடந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. அந்த கிழமை ஏன் கிழமை சாக வேண்டியவன்? ஏன் பொண்ணு கல்யாணம் தானே எனக்கு முக்கியம். செத்தவன பணம் வச்சு குமரனா? இருக்கட்டும்டா, செத்தவனுக்கு வயசு முன்ன பொண்ணுங்கிறது பெரிய விஷயம் இல்ல. எல்லாருக்கும் உசுறு ஒண்ணுதானே. ஆஃப் பண்ண முடியுமா முடியாதா? முடியாது. நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக சத்தியமாக உனது வாழ்க்கை மீது ஆணையாக தெரிஞ்சுக்கணும். ஹலோ, மைக் டெஸ்ட் 1 2 3. ஐயோ 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 ஐயோ. தாத்தா தாத்தா தாத்தா, என்கிட்ட சொல்ல வந்தத பாதிலே சொல்லாம போட்டுட்டு போயிட்டீங்க தாத்தா. பக்கத்து விட்டு கல்யாணம் பண்ணு ஒரு பையனை காதலிச்சு ஊரை விட்டு ஓடி போய் 2 நாள் சட்டு கூட்டி வந்து பஞ்சாயத்து பண்ணீங்களே தாத்தா. அதே பொண்ணு நான் 2 தடவை நைட் ஷோ சினிமாவை கூட்டி போயிட்டு வர்றப்ப நடு ரோட்ல கையும் கிளம்ப பிடிச்சி செருப்பால அடிச்சே தாத்தா. அதே பொண்ணு நீ மறுநாள் நைட் ஷோ சினிமாவை கூட்டி போறப்ப நான் பார்த்துட்டு மூச்சை விடுறே தாத்தா. இன்னைக்கு நீ மூச்சையை விட்டு கிடக்கிறே தாத்தா.
கிறுக்கு பே கேள பே மாப்பிள்ளையா கிடைச்சான்னு சொல்லி அவன் தான் கட்டி வைக்க பாக்குறாங்க தாத்தா. உயிரோட இருந்தா இதை பாத்துக்கிட்டு சும்மா விடுவியா தாத்தா? தாத்தா தாத்தா தாத்தா. நீங்க யாருங்க? நான் தான் ஜோதி மீனா. ஐ, இந்த சினிமாவில டான்ஸ் ஆடுவாங்க அந்த ஜோதி மீனாவா? ஆமா. ஐ ஐ ஐ, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? ட்ரெயின்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இந்த பொணமெல்லாம் யாருங்க? என் கூட ஆட குரூப் டான்சர்ஸ். மொத்தமா கவனிட்டீங்களா? என்னங்க, நீங்க உயிரோடு இருக்கும்போது உங்ககிட்ட நான் பேசணும் பழகணும் என்னென்னலாமோ நினைச்சிருந்தேங்க. இப்படி பொணமா வந்துட்டீங்களே. ஏங்க, இப்போவாது கடவுள் நம்ம கிருஷ்ணமூர்த்தி, இது ஊமத்தங்கா கலக்கின கல்லு. இத கொண்டு போய் நம்ம மரத்துல கட்டு. தினம் நம்ம மரத்துல இருந்து திருடி குடிக்கிறான்ல, அவன் இதையும் குடிப்பான். காலையில மூஞ்சி வீங்கி வாயில நுரத்தள்ளு. அப்ப அவன் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். கொண்டு போ. சரிண்ணா. ஓ இருடி. தழுங்க தழுங்க. இந்த நாய் தான் இத்தனை நாளா மரத்துல இருந்து கள்ள திருடி குடிச்சிருக்குது. அதான் வாயில் நுரத்தள்ளி அவஸ்தைப்படுது. ஐயா, சின்ன தம்பி ரொம்ப நல்ல பையனாச்சுங்களே. அவனுக்கு ஏன் இப்படி ஆச்சு? வயக்காட்டுக்கு போகும்போது பூச்சி போட்டு ஏதாவது? என்னையா ஒண்ணு தெரியாம நடிக்கிறான்? நீ கல்லுக்குள்ள ஊமத்தங்காய உடைச்சு போட்டதா கிருஷ்ணமூர்த்தி என்கிட்ட வந்து சொல்லிட்டான். ஏப்பா கிருஷ்ணமூர்த்தி, நீ சொல்லிட்டியா? அப்ப நான் உண்மை ஒத்துக்குதாங்க வேணும். ஐயா, அதை நான் வேணும்னு செய்யலீங்க. நான் தினம் மரத்துல பதினிக்காக பானையை வைப்பேன். அதை எந்த நாயும் மாத்தி வேற பானையை வச்சு கல்லா இறக்கி குடுத்துட்டு இருந்திருக்குது. அந்த திருட்டுத்தனத்தை கண்டுபிடித்தாயா நான் இப்படி செஞ்சேன். என்னையா பெரிய புடலங்க கல்லு ஒரு உயிரோட விளையாடிட்டல. அம்மா, அக்கா, ஐயா, சின்ன தம்பி நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா தானுங்க இருக்கு. அருவாளை எடுக்க மாட்டேன், எடுத்தா வெட்டாம வைக்க மாட்டேன். சின்ன தம்பிக்கு ஏதாவது ஆச்சுன்னா வளர்ந்துருவேன். ஐயா, சின்ன தம்பி யாருமே இல்லாத அனாதீங்க. அவனுக்காக நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. உங்களுக்குள்ள ஏதாவது ரத்த சம்பந்தம்? அவன் என்கிட்ட 2000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காண்டா. அதான் இந்த பாசம். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த பணத்தை எனக்கு யாரா தருவாங்க? அதனால நான் சொல்றேன், அருவாளை எடுக்க மாட்டேன், எடுத்தா வெட்டாம வைக்க மாட்டேன். ஐயா, வெட்டிடாதீங்க. அந்த பணத்தை நான் கொடுக்கிறேன். இந்தாங்கய்யா. ஐயா வச்சுங்க. ஐயா, போலீஸ் வந்து கேட்டா சின்ன தம்பி இயற்கையா மரணம் அடைஞ்சிட்டான்னு சொல்லுங்க. இந்த ஊமத்தங்கா மேட்டர் சொல்லிடாதீங்க ஐயா. வைத்தியர, அவன் செத்தானா இருக்கானு பாருங்க. இந்த பாட கட்டுறவன் சங்கு செங்கட்டி எல்லாம் சொல்லி வைப்புங்க. இந்த பாடியெல்லாம் ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாதுங்க. பேட் ஸ்மெல் வரும். அடியே, நாடி துருப்பி இப்ப நல்லா இருக்க. சின்ன தம்பி பொழைச்சுக்கிட்டான். நான் அருவாளை எடுக்க மாட்டேன், எடுத்தா யாரையும் வெட்ட மாட்டேன். நீங்களே வந்து வெட்டிங்கடா, வெட்டிங்கடா. என்னமோ சவுண்ட் பலமா குடுத்தியாடா. பணத்தை ரிட்டர்ன் பண்றா. ரிட்டர்ன். நான் அருவாளை எடுக்க மாட்டேன், எடுத்தா வெட்ட மாட்டேன். ஏங்க வித்துரு வேண்டா. இந்த வாங்கிக்க. எடே ஓடிப்போ. தம்பி, இனிமே நான் கல்லுல ஊமத்தங்காய கலக்கவே மாட்டேன். சைனடு கூப்பே. தொண்ணூத்தஞ்சு வயசுல சாகிறது ஒண்ணும் பெரிய துக்கமான விஷயம் இல்ல. கல்யாண சாவு மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு போய் இப்படி பெருசா துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே. என்ன பத்தி தெரிஞ்சுக்கினே இப்படி கேக்குறிய? கேள்வி செத்ததுக்கா நான் வருத்தப்பட்டு நிக்கிறேன். என்ன தூரத்து சொந்தமானாலும் 3வது தெருவுல சாவு விழுந்துச்சு. வர்ற சொந்தக்காரனுங்க என்ன சரக்கு வாங்கி தர சொல்லுவானுங்க. அதை நினைச்சு நான் வருத்தப்பட்டு நிக்கிறேன். இது என்ன பெரிய பிரமாதம்? 20 பேருக்கு வச்ச ரசத்துல வெந்நீரை ஊத்தி 60 பேருக்கு ஊத்திறது இல்ல? அது மாதிரி தண்ணியில தண்ணிய ஊத்தி வேலை தள்ள வேண்டியதேன். ஏப்பா கண்ணா, நான் முன்னாடி போறேன். நீ வீட்டை பூட்டி சாவியை கையில எடுத்துட்டு பத்திரமா வந்து சாரு. நிறுத்த.
3வது தெருவுல தான் சாவு. மணியில போய் கத்தி நிப்போம். சரிதான்ப்பா. சொல்லி வாய முள்ள வந்துட்டானுங்க. இன்னைக்கு நடவு வயலுக்கு புறப்பட்டு இருந்தேன், அதுக்குள்ள தகவல் வந்துடுச்சு. பெரிய சாவாச்சே, நல்லபடியா எடுத்துருவோம். எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களா? பக்கத்து ஊருக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சாச்சு. ஆனா அந்த பணப்பாக்கத்து பக்கம் தான் யார் அனுப்புறது, யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு புரியல. எல்லாம் நம்ம பையனுக்கு அத்துப்படி. வேணுக்கு வேணு இங்க வா. ஓச்சேரி கோண சித்தப்பா வீடு உனக்கு தெரியும்ல? தெரியுமே. ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப பக்கத்து ஊர்லயும் தம்பியவே தகவல் சொல்லிடுங்க. வேணு கோண சித்தப்பாவுக்கு சொல்லிட்டு அப்படியே பணப்பாக்கத்துக்கு போய் வாஜார் வீட்டுக்கு சொல்லிடு. அங்க இருந்து பஸ் புடிச்சு சங்கரம்பாடிக்கு போய் பெரிய மாமா வீட்டுல சொல்லிடு. வீட்டுல இல்லைன்னாலும் தோப்புக்காவது போய் சொல்லிடு. கட்சியில வாழாயா சின்ன தாத்தாவுக்கு போய் சொல்லிடு. வேணு செலவு போவோம், மீதி எடுத்துன்னு வந்து அவங்களாண்ட கொடுத்துடு. இல்லைன்னா நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா நினைப்பானுங்க. ஏன்பா நான் அவங்கிட்டலாம் போய் என்னன்னு சொல்லணும்? டாய், நம்ம 3வது தெரு பெரிய பாட்டி செத்து போச்சுன்னு தகவல் சொல்லிட்டா. ஐயோ பொட்டுக்குச்சா? நல்ல நாணயமான கிளவி. 10ஆம் தேதி சீட்டுனா 8ஆம் தேதியே பணத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். இனிமே இந்த மாதிரி கிளவி பிறக்க போறதும் இல்ல, பிறந்தாலும் இத்தனை நாள் இருக்க போறதும் இல்ல. நீ சொல்றத பார்த்தா சீட்டு பணமெல்லாம் நாங்க ஒழுங்கா கட்டலன்னு சொல்றியா? முள்ளங்கி பத்த மாதிரி வாங்கிக்கல? அத நீ சொல்றியா? சீட் எடுத்து 3 மாசம் ஆகுது, வீட்டு பக்கம் ஆளையே காணோம். இத போய் நான் யார்கிட்ட சொல்றது? நீ கூட தான் சாவு வீட்டுக்கு ஜாக்கெட் இல்லாம வந்திருக்க. இத போய் நான் யார்கிட்ட சொல்லுவேன்? எதை பத்தி எங்க வந்து பேசுற? இத பூடிச்சு கழுவி ஜாக்கெட் எடுத்து போகுதா, புடவை எடுத்துன்னு போகுதா? போகும்போது ஒண்ணும் இல்ல. நீயும் பேச மாட்ட. சீட்டு பணம் கொடுக்காமலேயே கொடுத்துட்டேன்னு நாம மட்டும் ஆளு தானே. அடாடாடா விட்டா இங்கேயே ஏலம் கூவி விடுவீங்களே. இந்தா ஆளுக்கு ஒரு முழுங்கா ஊத்தி குடிங்க. சும்மாடி தொண்டை காஞ்சிர போது. இந்தாமா காப்பி. நான் ஏற்கனவே ஊத்தி வச்சிருக்கேன். நல்ல வேலை பண்ண, சீக்கிரமா எடுத்துட்டா. இருட்டோட வீட்டுக்கு போயிடலான்னு பாக்குறேன். அது எப்படி? வராதவங்க வந்திருக்கீங்க, நம்ம வீட்டுக்கு வராம எப்படி போறது? 3வது தெருவில் தான் நம்ம வீடு. அப்படிங்களா? வீடு கொஞ்சம் வசதி பத்தாது. ஏண்டா கண்ணு, ஓச்சேரியில இருந்து இன்னும் கோணையனே வரலையடா. சொல்லி அனுப்பிச்சிங்களா? எல்லாம் அனுப்பிச்சாச்சு. வேன் இல்ல போய்க்கிறான். அவன் ஓச்சேரியில சொல்லிட்டு இந்நேரம் பணப்பாக்கத்துல வாஜார் வீட்டுல இருப்பான். அப்பாடா, சில்லுன்னு ஐஸ் போடாத ஒரு சோடா கொடு. என்ன கோணையா, இப்பதான் வரியா? ஆமா, வரணும் தான். எங்க நேரம் கிடைக்குது? கேள்விக்கு ஆசைய பாரு. வயசு 95 ஆச்சு, பல்லு கூட இல்ல. தித்திப்பு காராசே வாயினுவா, தித்திப்பு காராசே வாயினான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இன்னைக்குதான் நேரம் கிடைச்சது. சரி சரி, ஒரு கவலை வெத்தலை கொடு, அதையும் எடுத்து போய் கொடுத்துட்றேன். எதுக்கு கோர? அப்படியே ஒரு கட்டு ஊதுவத்தியும் ஒரு பாக்கெட் கற்பூரமா வாங்கிட்டு போயிரு. எதுக்கு? நடு வீட்டுல வைக்கிறதுக்கு. யோ கிளவி புட்டிக்கிச்சியா? கேள்வி புட்டுக்குச்சா? இப்படியே போனா 7ஆம் துக்கத்துக்கு வந்திருக்கிறேன்னு நினைச்சுப்பானுங்க. நீ என்ன பண்ற, இந்த பை இங்க இருக்கட்டும், நான் போகும்போது வாங்கிக்கிறேன். எனக்கும் தித்திப்பு காரா சேவனா பிடிக்கும். ஏன்பா
எப்போ தகவல் சொல்லி அனுப்பிச்சாங்க என்ன நேரத்துக்கு வர்றது? சரி, நீ ஈத்துக்குன்னு வர்றதுக்கு நேரம் ஆகும். சொன்ன நேரத்துக்கு நடந்திருந்தா கூட இந்நேரத்துக்கு வந்துருக்கலாம்ல. எவன் சொன்னான்? என் புள்ள வேணும் வரல. எங்க வந்தான்? ஏதோ கேள்வி இழுத்துன்னு இருக்குத, நானா பாத்துட்டு போலான்னு இழுத்துன்னு வந்தேன். வழியில பங்கு கடைக்காரன் சொன்னான், பதறி போய் ஓடி வரேன். ஒருவேளை அவன் சங்கரம்பாடிக்கு போய் சொல்லிட்டு வரும்போது உனக்கு சொல்லலான்னு இருந்திருப்பான். அதுக்குள்ள நீ இந்த பக்கமா ஏத்துன்னு வந்துட்ட. என்னத்த சொல்லி அமிச்சிங்க? ஜனத்தையே காணும். எம்மாம்பேரிய சாவு. 4 பேர் குந்தி நிக்கிறோம். நெய்ப்பந்தம் பிடிக்க பேர பிள்ளைங்க வந்திருந்தாலே நேரம் வீடு நிறைஞ்சிருக்கும். ஒருவேளை நம்ம வேணு நடந்தே போயிருப்பானோ? பஸ்ஸுக்கு நான் பணம் கொடுத்து விட்டுங்க. நிறுத்துங்கய்யா, பொல்லாத பணம் கொடுத்துட்டீங்க. அப்படின்னா என் பையன் திருடுனா? நீ வேணா பாரு, அவன் எல்லாரையும் ஒரே பஸ்ல ஒட்டு மொத்தமா கூட்டு. படையில காக்க வச்சாலும் காக்க வைக்கலாம், பாடைய காக்க வைக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இதுக்கு மேலேயும் பையன் சொந்தக்காரங்களை கூப்பிட்டுக்கிட்டு பஸ்ல வருவான்னு நினைக்கிறேன். பெரிய சாவுன்னு சொல்லி கடைசியில சின்ன சாவா கூட இல்லாம போயிடுச்சே. தோல் கொடுக்கறது கூட ஆள் இல்லையா? ஏன் நான் இல்ல? யோ, நீ தூக்குனா ஒரு பக்கம் கொடை சாஞ்சிடும். நானே 2 கையாலையும் தூக்குறேன். சுடுகாட்டுக்கு போன நம்மளே திரும்பி வந்துட்டோம். தகவல் சொல்ல போனவன் இன்னும் வரல. தம்பி, யாரும் பேசாதீங்க, அவனே சொல்லட்டும். எங்க போனீங்க? டேய், நான் தான் கேட்டு நிக்கிறேன்ல, நீ நான் முந்திரி கொட்டை மாதிரி நடுவுல. அவனே சொல்லட்டும். ஏன் அழுவுற? என்ன கணக்கு? பாட்டி என் கண்ணுல காட்டாமையே தூக்கிட்டீங்களே பாட்டி. டேய், வேணே இதெல்லாம் வேணாம். இந்த அழற வேலையே இங்க வேணாம். இன்னும் நிறைய பாட்டிங்க இருக்குது, எல்லாம் சாவ போகுது. அப்ப அழுதுக்கோ. இந்த பாட்டி செத்ததுக்கு போய் சொல்லிட்டு வாடான்னா ஏன் போய் சொல்லல? போய் சொல்லன்னு யார் சொன்னது? நீ யார்கிட்ட போய் சொன்ன? ஓச்சேரி கோணசித்தோட போய் சொல்லிட்டு அங்கிருந்து பஸ் கோணசித்து சொன்னியா? ஆமா. அவர் என்ன சொன்னாரு அதுக்கு? அவரு எங்க சொல்ற நிலைமையில இருக்காரு. அவரு கை காலெல்லாம் எடுத்துன்னு பேசவே முடியாம இருக்காரு. இப்ப பேசுவார் இரு. டாய் கோண, இவரை கோண சித்துப்பான் நீங்க தப்பா சொல்லிட்டீங்க. இவரை நொண்டி சித்துப்பான்ல சொல்லிருக்கணும். டாய், கோணியும் இவன் தான், நொண்டியும் இவன் தான். நீ குழப்பாத. தகவல் சொல்ல போனியா இல்லையா? என்னமோ நீங்களாம் கேக்குறத பார்த்தா நான் எங்கேயும் போகாத மாதிரில இருக்கு. நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் வந்திருக்கேன்.
டேய் இல்லைங்க, இறக்குங்க. என்னடா வெறும் பாடையை மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கீங்க? பாடி எங்க? இதாங்க பாடி. ஏண்டா இந்த பாடிக்கு 2 மூங்கி கம்பு, 3 மாலை, 30 பேர் கூடவா? எங்க செத்தானோ அங்கிருந்து உப்புன்னு ஊதி விட்டா குடிக்குள்ள வந்து விழுந்துட்டு போறான். ஐயோ ராஜ நட நடப்பியே, இனிமே இந்த நடைய நான் எப்பதான் பார்க்க போறேனோ. பக்கத்துல ஒரு குழி வெட்டி வைக்கிறேன், படுத்துக்கிட்டு அப்பப்ப பாத்துக்கிட்டு கெட் அவுட், கெட் அவுட் மேன், கெட் அவுட். இது எதுக்கு குழிக்குள்ள கொண்டு போய் செலவு பண்ண போறியா? தூக்கி எறிங்கடா. அப்பாடா, இந்த எலும்பு கூட புதைச்சதுக்கு குவார்டர் அடிச்சுட்டு குப்புறப்படுத்தா தான் சரியா வரும்பா. ஓஹோ, இப்பதாரு நான் இவனை புதைச்சேன், அதுக்குள்ள எப்படி வெளியே வந்தா? அண்டர் கிரவுண்டுக்கு பிறந்திருப்பான் போல் இருக்குதே. ஆவிக்கு கால் இருக்காதுன்னு சொல்லுவாங்க, இவனுக்கு கால் இருக்குதே. சாரி பிரதர், நான் டயத்துக்கு வர முடியல, என்ன மன்னிச்சிரு. ஹலோ, நீ ஆவி இல்லையே, என்ன பழிவாங்க வரலையே? செத்து போனது என் பிரதர். நாங்க 2 பேரும் ட்வின்ஸ், ரெட்டை பிரிவிங்க. உன்னை பிரிஞ்சு இனிமே எப்படி இருக்க போறேன் பிரதர்? இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல, ஒரு 500 ரூபீஸ் கொடு, இதே குழிய தோண்டி உன் அண்ணனோடவே படுக்க வச்சிடுறேன். ஆமா, வெயிட் வெயிட், ஒரு 250 கொடு. டேய், உனக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் குடுறா. டேய் குடுறா, இங்கிலீஷ் பேப்பர் குடுறா. இங்கிலீஷ்னா? அடடடடா, நாகரிகம் இல்லாத நான்சென்ஸ்களா. இந்த தெருவில் இருக்கிறது மொத்தம் 100 பேர் தான். எது கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்றீங்களாடா? மொத்தமா செத்து தொலைங்கடா. எனக்கு டிக்கெட் சார்ஜ் கிடைச்சா நான் துபாய் போவேன்டா. ஐயோ, துபாயில என் லைஃப் எப்படி என்ன நான் என்ஜாய் பண்ணேன். ஈவினிங் நேரத்துல அந்த ஒட்டகத்து மேல ஏறிட்டு பேரிச்சம்பழத்தை தின்னுட்டு துபாய் நகரை சுத்தி வரும்போது எல்லாரும் என்ன பாப்பாங்க. எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். ஏதாவது குடுறா. இந்தாயா 25, 50, 75, 50, 25, 20. டேய், என்னையாச்சா? ஆச்சு, கணக்கு தான் இடிக்குது. என் கணக்கு கரெக்டா இருக்கு. ஆல்ரெடி நீ டூ லேட், கிளம்பு. உன் டேட் ஆஃப் பர்த் எனக்கு தெரியும், கிளம்புடா. இந்த மாதிரி நேரத்துல நீ எல்லாம் அனுசரணையா நடந்துக்கணும். நீயே புறப்பட்டு சுடுகாட்டுக்கு வந்து என்ன ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லணும். ரேஷன் கார்டே கிடைக்க மாட்டேங்குது, கிளம்புடா. டேய் நில்றா. எங்கடா குடும்பமா புறப்பட்டீங்க பஞ்சம் பிழைக்கவா? அதுக்காக போகலண்ணே, நம்ம ஊரை தான் 18 பட்டி ஒதுக்கி வச்சிருச்சுல, அப்புறம் எப்படி வாழ்றதா, அதான் கிளம்பிட்டோம். 18 பட்டி ஒதுக்கி வச்சிருச்சா? 18 பட்டி ஒன்னா சேர்ந்து இருக்கும் போது நீ என்ன செஞ்ச? அணுகுண்டு செஞ்சு அயல் நாட்டுக்கு வியாபாரம் பண்ணியா, இல்ல இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பெருக்கி காட்டினியா? என்னடா செஞ்ச நீ சொல்றா? இந்த ஊர்ல ஒன்னால பிச்சை எடுக்க முடியல. சரி, இந்தியா பூரா போய் பிச்சை எடுங்க, ஆனா சாவுன்னா இந்த ஊர்ல வந்தா சாகணும். ஏன்னா நான் துபாய் போகணும். உங்களை நம்பித்தாண்டா இருக்கிறேன். சீக்கிரமா வா. கோ கோ, வந்து சீக்கிரமா சாவுங்க. டேய் நில்லு. என்ன இது? ஓஹோ, பாய் விரிச்சு படுத்து பிச்சையா? போ போடா, சீக்கிரமா வா. டேய் நில்லு. அவனுக்கு தான் பிச்சை எடுக்க போறானுங்க, நீ எங்கடா போற? நல்ல காரியமே நடக்காத இந்த ஊர்ல நடப்பணமா வாழ்றதை விட அசலூர் போலான்னு தான். நடப்பணம் செத்த பணம்னு என்னைக்கோ முடிவு பண்ணி குழி வெட்டியாச்சு. அதுக்கு பணத்தை கொடுத்துட்டு போ. நான் ஏன் சும்மா பணம் கொடுக்கணும்? நீ என் பணம்டா. வெட்டின குழிக்கு நீ பணத்தை கொடுத்தே ஆகணும். பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க பணமே? நான் பணம் கொடுக்க மாட்டேன். ஏண்டா, இந்த 25 பைசா வச்சிட்டு நீ என்ன அமெரிக்காவா போக போற? இந்தா பணமே, இத நெத்தியில ஒட்டிட்டு நான் வெட்ட குழியில போய் படுத்துக்க. பின்னாடியே வர்றேன், போ போ. பாடி இப்பவே நாத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சுடுகாடு வரைக்கும் தாங்காது போல் இருக்க. துபாய்க்கு போறதுக்கு என்ன வழி? இந்த ஊர்ல எந்த நாய் நம்மளை நம்பி பணம் தர மாட்டேங்கிறான். வாரத்துக்கு 2 பணம் தான் வருது, அதுவும் அனாதை பணம். வருமானம் கம்மி. பணவாடையே அடிச்சிட்டு இருந்த மூக்குல பணவாடை அடிக்குது. எத்தனை நாளைக்கு தாங்கிக்கிறது? என்ன புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? வாடா பண புரோக்கர், துபாய்க்கு போறதுக்கு ஒரு வழி சொல்றான். என்ன மதிச்சு கேட்கறதுனால சொல்றேன். இந்தியாவின் 5ஆம் திட்டம், எரா திட்டம், தேக்குமர திட்டம், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி சுடுகாட்டுல சொர்க்கம் நரக திட்டம்னு ஒண்ணு வச்சிருக்கேன். அப்படியா? என்ன திட்டம் சொல்லு. பொணங்கெல்லாம் கேட்டுருமே. ஆமா, இதெல்லாம் புறம்போக்கு போனங்க. காதை கொடுங்க. ஏன் உங்ககிட்ட காது இல்லையா? காது இருக்கு, சொல்ல முடியாதே. சொல்லு. இதுதான்டா திட்டம். என்னை வாழ வைக்கும் மனங்களே, வருங்கால பிணங்களே, உங்க எல்லாரையும் கும்பிடுறேங்க. நம்ம ஊர் அரசியல்வாதி செத்தா சந்தன கட்டையில வச்சு எரிக்கிறாங்க, சென்ட ஊத்தி புதைக்கிறாங்க. அவங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க யாராவது செத்தா வெறும் 100 ரூபாய் வச்சு காரியத்தை முடிச்சிடறானுங்க. அவங்களுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? இத போக்குறதுக்கு அருமையான திட்டம் ஒண்ணு நான் வச்சிருக்கேன். இந்த திட்டத்தை நான் அமெரிக்காவில் சொன்னேன், ஆல் ரைட்னு சொன்னாங்க. கனடாவில் சொன்னேன், கங்க்ராச்சுலேஷன் பண்ணாங்க. பிரான்ஸ்ல சொன்னேன், பிளாட் ஆகிட்டாங்க.
உடனே நீங்க இந்த திட்டத்துல சேருங்க. நீங்க செத்தீங்கன்னா உங்க பணத்தை ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போய் எரிப்பேன். தற்கொலை பண்ணிட்டு செத்தீங்கன்னா பென்ஸ் கார்ல கொண்டுட்டு போய் புதைப்பேன். இந்த திட்டத்துக்கு வேர்ல்டு பேங்க் எனக்கு ஹெல்ப் பண்றதா பிராமிஸ் பண்ணிருக்கு. அதனால இந்த திட்டத்துல சேர்றதுக்கு அட்மிஷன் ஃபீஸ் ஆஃப்டர் ஆல் 100 ரூபீஸ். அதாவது உங்க பாஷையில சொன்னா தலைக்கு 100 ரூபாய். சீக்கிரம் வாங்க, உங்களுக்கு எல்லாம் ஆயுஸ் கம்மி. வாங்க வாங்க வாங்கய்யா வாங்க. ரொம்ப நல்ல திட்டமா இருக்கு. உன் பேர் என்ன? சாமி. மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. குடு. ஸ்டாப். உங்க திட்டத்துல ஓட்ட இருக்கு. ஓட்ட இன்னொரு கை மண்ணை போட்டு அடிச்சலாம். கொடுக்காதீங்க. இங்க பாருங்க, இவங்க செத்து போயிட்டா நீங்க ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போய் புதைப்பீங்க. எஸ். இவங்க சாகிறதுக்கு முன்னாடி படத்தெல்லாம் தூக்கிட்டு துபாய் ஓடிட்டா அங்க வர சொல்லி புதைச்சுக்கலாம். அதுக்குள்ள நாரிடுமே. குடியா. ஏமாந்துடாதீங்க. துபாய் போறீங்களா? கொஞ்சம் இரு. நெல்லுப்பா. நம்ம ஊர்ல நிறைய பாய் இருக்காரு, பாத்துக்குங்க. நில்லுடா டேய். டேய். சொன்னா கேளு, நில்லுடா. எந்திரே. என்ன விளையாட்டு இது? என்ன விளையாட்டு இது? கபடி விளையாடு, கம்பு விளையாடு. இது என்ன கல்லோட விளையாட்டு? போ. டேய், நீ மனுஷன் இல்லடா, எனக்கு சேர வேண்டிய பொண்ணுடா. ஏங்க நீங்க இந்த ஊர் தானே? ஆமா. உங்க உடம்பு ரத்தம் தான் ஓடுதா இல்ல வேற ஏதாவது ஓடுதா? உன் உடம்புல பினாயிலா ஓடுது. டூ மச்சா பேசாத, மேட்டர் சொல்லு. மனுஷன் பிறந்தா நானே வேணும். நேத்து இந்த ஊர் ஆளு எங்கிட்ட சந்தையில மாடு வாங்கிட்டு 2000 ரூபாய் வந்து தர்றேன்னு அட்ரஸ் கொடுத்துட்டு ஓடி போயிட்டான். இந்த ஊர் ஆளுங்களுக்கு ரோஷமே கிடையாதா? டேய், என்ன பத்தி மட்டும் பேசு, ஆனா என் ஊர் பொணங்களை பத்தி பேசாத. ஓடி போறவன் எதுக்கு அட்ரஸ் கொடுத்துட்டு போறான்? நாடே கடன் வாங்குது, நம்ம ஆளுக்கு கடன் வாங்கினா உனக்கு பிடிக்காதா? அவன் அட்ரஸ் கொடு, அந்த நாய் எங்க இருந்தாலும் நான் கலெக்ஷன் பண்ணி தர்றேன். இந்தாங்க. பில் கிளின்டன், பிரசிடென்ட், யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, வாஷிங்டன் டிசி. இவர் வந்து உங்ககிட்ட மாடு வாங்கிட்டு கடன் வச்சாரா? அதுவும் 2000 ரூபாய். என்ன டேய், நான் என்ன பொய்யா சொல்றேன்? உலக நாட்டுக்கெல்லாம் அவரு கடன் தர்றாரு, உங்ககிட்ட வந்து அவர் கடன் வாங்கினாரா? நான் என்ன பொய்யா சொல்றேன்? அவர் எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு உங்ககிட்ட வந்து கடன் வாங்கினாரா? நான் என்ன பொய்யா சொல்றேன்? என்னால நம்பவே முடியலையே. நான் என்ன பொய்யா சொல்றேன்? நீ பொய்யே சொல்லல, எல்லாம் மெய் தான் சொல்றேன். இப்படியே நேரா போய் ரைட்ல திரும்பினேன்னா அங்க ஜான் மேஜர் சந்து வரும். அங்க சதாம் ஹுசேன் ஒருத்தன் உட்கார்ந்து இருப்பான். அவங்கிட்ட போய் கேளு, பில் கிளின்டனை பத்தி ஃபுல் டீடைல் கொடுப்பான். இந்தா வச்சுக்கோ. சரிங்க. போய்க்கோ. குட் பை. அடிச்சு துவைச்சிட்டாங்க. எதுக்கு? அந்த ஆளு இங்க இல்லையா, அமெரிக்காவுல இருக்காராம். நான் இத முதல்லயே சொன்னா நீ என்ன நம்பவா போற? வாங்கின அடியில உடம்பு இருக்கிற 42 ஜாயிண்ட் கழண்டு போச்சு. உண்மையாவா சொல்ற? நான் என்ன பொய்யா சொல்றேன்? நீ பொய்யே சொல்ல மாட்ட, நீயே தான் சொல்லுவேன். 42 இல்ல ஜாயிண்ட், 43. 42 அவங்க உடைச்சிட்டாங்களா? கொஞ்சம் திரும்பி நில்லு, அந்த ஒண்ண உடைச்சேன்டா. என்ன ஆடுபுலி இடம் தனியா அடிக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஊர்ல எந்த நாய்க்கு ஆட தெரியும் சொல்லிடுச்சுடா. ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நம்ம ஊர் செட்டியாரம் இல்ல, அது இறந்து போச்சு. போட்டும், 24 மணி நேரத்துக்கு மேல பாடியை வீட்டுல வைக்க மாட்டாங்க, சுடுகாட்டுக்கு வந்து சேர்ந்துரும். அதுல என்ன, அந்த செட்டியார் பையன் அவங்க அம்மா இருந்த அதிர்ச்சியில சுயநலமே இல்லாம இருக்கான். அதுக்கு இப்ப என்னங்கிற? அவனை அள வச்சா 15000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்களாம். ஏய், நீ அடிக்கடி அவனை மைண்ட டைவர்ட் பண்ணிட்டு இருக்க. போடா. இங்க பாருங்க, நீங்க துபாய் போகணுமா வேண்டாமா? போகணும். என்ன, இந்த பையன் தான். பையனை பாருங்க, பணத்தை பாருங்க. பையன் உயிரோடு இருக்கானா? இருக்கா, போங்க. தம்பி அழுடா, அம்மா செத்து போயிட்டா அழணும், அதான்டா சட்டம். டேய், நான் துபாய் போகணும்டா, அதுக்காகவாவது அழறா. என்னடா அழ மாட்டேங்கிறா? ஓங்கி அப்பிரட்டுமா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம், டெக்னிக் அளவங்க. தம்பி, மீன் இருந்தா தண்ணியை விட்டு வெளியே வந்து ஒரு நாளைக்கு மனுஷனுக்கு உணவாகித்தான் தீரணும். அதே மாதிரி மனுஷன் இருந்தா என்னைக்காவது ஒரு நாளைக்கு மண்ணுக்கு போய்தான் ஆகணும். ராஜா அழுதுடா. டேய் அழுடா, டேய் அழுடா, டேய் அழுடா. மேஸ்ட்ரோ, பெத்து எடுத்தவனா என்னையே தத்து கொடுத்து பூட்டா.
ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ அம்மாவென்றழைக்காத உயிரும் உண்டோ அம்மாவென்றழைக்காத உயிரும் உண்டோ அம்மாவென்றழைக்காத உயிர் உண்டோ அம்மா அம்மா என்னால வச்சுட்டீங்க நீங்க கிரேட் இந்தாங்க 15000 கொடை 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 பணத்தை கொடுக்காதீங்க. ஏண்டா நானும் உங்களோட துபாய் வந்துடுறேன். நான் ஒரு பாட்டு படிக்கிறேன். நான் போறதுக்கு அப்புறம் நீ பாடுறா. ஐயா பணத்தை கொடுக்காதீங்க. இருங்க இருங்க சொன்னா நான் கேளுடா, பாட்டு டேய். பாடிக்கிறேன். ருக்குமணி ருக்குமணி அக்கம் பக்கம் என்ன சத்தம்? அது ரெண்டு குசுதடி கண்டுபிடி என்ன சத்தம்? டேய் சாவு வீட்டுல என்னடா சந்தோஷம்? உங்களை சும்மா விட போறது இல்ல. சொன்னா கேக்குறாரா? பாட்டு கேட்டானா பெரிய பாகு பையன் மாதிரி பாடுறான். டேய் விடுடா. டேய் என்னடா நீ கிளவிங்க காருக்குள்ள வந்துட்டு டேய். டேய் நில்றா டேய். டேய் நில்றா. சொன்னா கேளுடா. டேய் அந்த கோடாரி கூட மூஞ்சி மேல அடிச்சிடுறா. இன்ன கூட முடிஞ்சிடு. ஸ்டாப். இறக்குங்கடா. இவன் எப்படா செத்த? 1/2 மணி நேரம் ஆகுது. ஏண்டா இவனை இனிமே நீங்க உயிரோட பார்க்க முடியுமா? செத்தவனை 1 மணி நேரம் வீட்டுல வச்சு ஒப்பாரி எல்லாம் வச்சு எடுத்துட்டு வந்தா என்னடா? இவன் இருக்கும்போது ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தான். அதனாலதான் உடனே தூக்கிட்டு வந்தோம். சரி உங்க பர்சனல் மேட்டர்லாம் எனக்கு தேவையில்லை. இவனை சொர்க்கத்துக்கு அனுப்புவா நரகத்துக்கு அனுப்புவா? சொர்க்கத்துக்கு எவ்வளவு? 800 ரூபாய். நரகத்துக்கு 400 ரூபாய். இந்தாங்க இதுல 2000 ரூபாய் இருக்கு. இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பாம நரகத்துக்கு அனுப்பாம எங்கேயாவது அந்த இடத்துல தொங்க விட்டுருங்க. வெயிட். பாடி மேல எனக்கு டவுட்டா இருக்கு. பாடியை நான் செக்அப் பண்ணிக்கிறேன். நான் உனக்கு 2000 ரூபாய் தர்றேன். பாடியை சுடுகாட்டு இருந்து வெளியே எடுத்துட்டு ஓடி போயிரு. ஏங்க இவன் பேச எனக்கு பிடிக்கல. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? இந்த பேசுக்கெல்லாம் நான் மம்பட்டி எடுத்து குழி வெட்ட முடியுமா? இவனை எப்படியாவது இங்கேயே போச்சிருங்க. இங்கேயே போச்சா இவன் எனக்கு தொல்லை கொடுப்பான்டா. கூடுதலா பணம். என் நிலைமை உனக்கு புரியல. நான் துபாய்க்கு டிக்கெட் வச்சிருந்த பணம். நான் லேட்டா போய்க்கிறேன். தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிருங்க. நீங்களே இப்படி டேய், சொல்லிட்டீங்க. சொன்னா கேளுங்க. டேய் டென்ஷன் பண்ணாத. இல்லங்க. டேய் நான் கம்பு சுத்து கடிச்சுவேன். வீடு கட்டி கை கால்ல ஒடிச்சு போய் எடுத்து வா. எடு பாடியா. ஏடா நாயா. எடுத்துக்கோ. எல்லாம் துபாய் போற பிளைட் தான். என் கண்ணு முன்னாலேயே பறந்து பறந்து போகுது. ஆனா நான் தான் போக முடியல. எப்படி போக முடியும்? டிக்கெட் காசு இருந்தா தானே போக முடியும். நீங்க போக போறீங்க. எப்படிடா போக முடியும்? அத சொல்லத்தானே இங்க வந்தேன். என்ன 2 ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகி 500 பேர் அவுட். ஆடி எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. 500 பாடி வருதா? வெட்டியான் கேன்சல். ஐ அம் கோயிங் துபாய்.